Hello everyone. இன்னைக்கு நம்ம aptitudeல 8th வீடியோ பார்க்க போறோம். அதாவது 836ல இருந்து 45 questions வந்து பார்க்க போறோம். 36 the LCM of 1 by 3, 5 by 6, 2 by 9, 4 by 27 is அதாவது ஹோல் நம்பரா கேட்காம ஃப்ராக்ஷன்ல விகிதத்துல வந்து அதோட எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஜென்ரலா வந்து நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப்க்கு ஒரு ரெண்டு இது ஃபார்முலா இருக்குது எழுதிக்கோங்க. ஆக்சுவலா ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் இன்டு எல்சிஎம் ஆஃப் நம்பர்ஸ். இப்போ வந்து ஃப்ராக்ஷன்ல விகிதத்துல கேக்குறாங்க அப்படின்னா HCF கேட்டிருக்காங்கன்னா HCF of numerator LCM of denominator. அதே மாதிரி LCM கேக்குறாங்க அப்படின்னா LCM of numerator HCF of denominator. இப்போ இதுல வந்து டாப்ல இருக்கிறது நியூமரேட்டர், பாட்டம்ல இருக்கிறது டினாமினேட்டர். ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ டாப்ல இருக்க நம்பர்ஸ்க்கு என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 1 5 2 4 5 1 2. இப்போ என்ன வரும்? எல்சிஎம் 5 into 2 10, 10 into 2 20. இப்போ இதுக்கு வந்து அடுத்தது டினாமினேட்டர்ல இருக்கிறதுக்கு HCF கண்டுபிடிங்க. 3 into 1 6, 3 into 2 9, 3 into 3 27, 3 into 3 into 3. இப்போ இது எல்லாத்துலயுமே என்ன காமனா இருக்கு? 3 மட்டும்தான் காமனா இருக்கு. ஸோ HCF வந்து 3. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? எல்சிஎம். இப்போ எல்சிஎம் வந்து டாப்ல இருக்கணுமா? 20. HCF எவ்வளோ இருக்கு? 3. இப்போ ஆன்சர் என்ன வரும்? 20/3. Find the next term number of the series. நம்ம நம்பர் சீரியஸ் பார்த்தாலே என்ன சொல்லியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொன்றுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ 1, 5, 29. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கு? 4. 29 and 5 24. இப்போ இதுல எதனாவது ஒரு ரிலேஷன் இருக்கா? இல்லை. ஸோ யூ ட்ரை நெக்ஸ்ட் relationship. 1, இது எப்படி பிரிக்கலாம்? 2 square 4 plus 1. 29 எப்படி பிரிக்கலாம்? 27 plus 2. 3 cube வந்து 27 2. இப்போ என்ன இருக்கு? இப்போ 2னா அதோட ஸ்கொயர், இப்போ 3னா அதோட கியூப். அடுத்தது நம்பர் என்ன நம்பர்? 4. இப்போ 4க்கு என்ன வரணும்? இங்க 4 power 4 plus 2. அடுத்த நம்பர் வந்து 4 power 4 plus 2. 4 power 4 என்ன வரும்? 4 into 4 16, 250, 6 plus sorry 1 2
இதுல ஒரு ஃபர்ஸ்ட் வந்து 1 ஸ்கொயர் plus 0 இது எழுதிக்கிங்க அப்பதான் கரெக்டா வரும் 1 square plus 0 2 square plus 1 3 cube plus 2 4 power 4 plus 3 256 plus 3 equal 250 9 is the answer. Which one pair of the following such that product of their pair is equal to LCM? நம்ம first questionல ஒரு இது பார்த்தோம் இல்லையா ப்ராடக்ட் ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட்டும் எல்சிஎம்மும் சேமா இருக்காங்க அப்ப சேமா இருக்கும்போது என்ன நம்பரா இருக்கும்னு கேக்குறாங்க இப்ப ப்ராடக்ட் ஆஃப் பேர் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப் கரெக்டுங்களா இப்ப இதுல ரெண்டுமே ப்ராடக்ட் ஆஃப் பேரும் எல்சிஎம்மும் ஈக்குவலா இருக்கணும்னா என்ன ஒரு கண்டிஷன் தான் வரணும் அப்ப HCF ஒண்ணா இருந்தா மட்டும்தான் LCM and product of pair வந்து ஈக்குவலா இருக்கும் அப்ப HCFனா என்ன இப்ப கொடுத்திருக்க ஒரு x நம்பர் y நம்பர் இது ரெண்டுக்குமே காமன் ஃபேக்டர் 1 வரணும் அப்படின்னா என்ன ரெண்டுக்குமே காமன் வேற எந்த 2 into 3 3 into 3 னா காமன் 3 வரும் அந்த மாதிரி காமன் எதுவும் வராம ரெண்டுக்கும் வந்து HCF 1 வர மாதிரி இங்க எந்த பேர் இருக்குன்னு செக் பண்ணுங்க 32 162 இப்ப இது 2 ஆல டிவைட் ஆகும் இதுவும் 2 ஆல டிவைட் ஆகும் சோ இதுக்கு HCF வந்து 2 சோ 1 வராது 45 பாத்தீங்கன்னா காமன் மல்டிபிள்ஸ் 5 சோ இதுவும் வராது இதுவும் வராது 1 இதுவும் வராது இப்ப இது எப்படி பார்க்கணும்னா 39 இது 3 ஆல டிவைட் ஆகும் இதுவும் 3 ஆல டிவைட் ஆகும் சோ காமன் இது வந்து 3 இருக்கு சோ HCF 1 வராது இப்போ இது எடுத்துக்கோங்க 32 வும் 81 வந்து எதுவாலயும் டிவைட் ஆகாது காமன் மல்டிபிள் கிடையாது இது தனியா 2 ஆல டிவைட் ஆகும் இது தனியா 3 ஆல டிவைட் ஆகும் ஆனா காமன் ஃபேக்டர் கிடையாது சோ அப்ப இதுக்கு என்ன வரும் HCF 1 இப்ப HCF 1 இருந்தா தான் இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும் சோ அப்ப ஆன்சர் என்ன வரும் 32,81. Question number 39. Find the ratio of the areas of the incircle and circumcircle of a square. ஒரு சதுரத்தின் உள்வட்டம் மற்றும் வெளிவட்டம் ஆகியவற்றின் பரப்பளவுகளின் விகிதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. First incircleனா என்ன circumcircleனா என்னன்னு பார்ப்போம். இன்சர்க்கிள் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க இது வந்து ஒரு ஏ சைஸ்ன்னு வச்சுக்கோங்க இப்போ ஏவை டயமீட்டரா வச்சு இன்சைட்ல ஒரு சர்க்கிள் போடுறோம்னா இது வந்து இன்சர்க்கிள் உள்வட்டம் அதுவே ஒரு ஸ்கொயர் இருக்கு இதோட சைஸ் ஏ இந்த இதோட கார்னர்ஸ் டச் ஆகுற மாதிரி அவுட்டர்ல சர்க்கிள் வரைஞ்சோம்னா அது வந்து சர்க்கம் சர்க்கிள் அது வந்து வெளிவட்டம் இப்ப இது ரெண்டோட ஏரியாவையும் கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து சர்க்குலருக்கு வந்து என்ன ஏரியா 5 into r square இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து கண்டுபிடிங்க இப்போ வந்து உங்களுக்கு a by 2 5 into a square by 2 வந்து 4 அப்படி இல்லைன்னா நீங்க இந்த டயமீட்டர் இது ஹாஃபே வந்து ஏன்னு எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு சால்வ் பண்ண ஈஸியா இருக்கும் இன்சர்க்கிள் ஏரியா
இப்போ வெளியில இருக்கிறத பார்த்துக்கோங்க. இது எப்படின்னா இந்த போர்ஷன் தான் வந்து உங்களுக்கு ஏ. உங்களுக்கு இந்த ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம பித்தாகரஸ் தியரம் தான் யூஸ் பண்ணணும். a by 2 whole square plus a by 2 whole square. இது எவ்வளோ வரும்? a square by 4 plus a square by 4. இன்னொரு a square by 2. இப்போ ஏரியா வந்து கம்பேர் பண்ணுங்க. உள்வட்டத்துக்கு a square by 4 divided by a square by 2 equal ரெண்டு pi a ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். 2 வந்து மேலே போயிடும். 2 by 4 வந்து 1 by 2. அப்போ ரேஷியோ என்ன? 1 by 2. ஆன்சர் option C 1 is 2 is the answer. If the volume of the cylindrical tank is 1848 meter cube and the diameter of its base is 14 meter, then find the depth of the tank. ஒரு உருளை வடிவ தொட்டியின் கொள்ளளவு 1848 மீட்டர் கியூப் மற்றும் அதன் அடிப்பக்க விட்டம் 14 மீட்டர் எனில் அத்தொட்டியின் ஆழம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. எப்பவுமே எல்லாமே ஒரு ஃபிங்கர் டிப்ல வச்சுக்கணும். ஏரியாக்கு என்ன, வால்யூம்க்கு என்ன, ஒரு நம்பரோட ஸ்கொயர் என்ன வரும், கியூப் என்ன வரும், அதெல்லாம் நீங்க ஃபிங்கர் டிப்ல வச்சிருந்தீங்கன்னா ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிடலாம். நீங்க ப்ராக்டிஸ் பண்ண பண்ண எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ல வந்துடும். ஸோ இப்போ வந்து நமக்கு சிலிண்டருக்கு என்ன ஃபார்முலா? வால்யூம்க்கு πr² h. இப்போ இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு டயமீட்டர் கொடுத்துருக்காங்க 14 மீட்டர். இப்போ இதில் வந்து டயமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 14 மீட்டர். ரேடியஸ் வந்து 7. ஹைட் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு வால்யூம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 1848 மீட்டர் கியூப். அப்போ நமக்கு இதில் மிஸ்ஸிங் எது? ஹெச் கண்டுபிடிக்கணும். இப்போ ஹெச் ஈக்குவல் டு வி பை πr². 1848 divided by pi into 7². இதில் சால்வ் பண்ணுங்க. என்ன ஆன்சர் வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோஸை தொடர்ந்து பாருங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரிப்பரேஷனுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Please share and subscribe. Thank you.